கேளுடா, நீ கேளு. எல்லாத்துக்கும் நான் தான். சாமி சொல் பக்தா, என்ன வேண்டும் கேள். சாமி, சம்பாதிக்கிற பணமெல்லாம் செலவாயிருது சாமி. ஏதாச்சும் வழி சொல்லுங்க சாமி. உன் எண்ணம் போல் அமையட்டும். நீ எதை நோக்கி வந்தாயோ அது உனக்கு கிடைக்கும் அப்பனே. நீ எதை என் கையில் வைக்கிறாயோ அது இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கட்டும். நம்ம வந்தது பணம் கேட்டு கொடுத்து பார்க்கணும். கொடுத்து பாரு, அதான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. கொடு, 10 இருக்கு. பரவாயில்ல, கொடு, பார்த்துக்கலாம். சாமி சிறிது கண்ணை மூடி வழிபடுங்கள் ஐயா. பக்தா, சாமி பெற்றுக்கொள் மகனே. என்னடா 10 ரூபா வச்சு 100 ரூபா கொடுக்குறாரு. இன்னும் ஒரு ஆச்சரியம், இன்னொரு 100 ரூபா வச்சோம்னா மறுத்து 200 போறோம். கொடு, பெட்ரோல் செலவுக்கு ஆச்சு. சாமி சொல் பக்தா, இன்னும் எனக்கு தேவைப்படுகிறது சாமி. இந்த முறையும் கண்ணை மூடி வழிபடுங்கள். பக்தா, இந்தா எடுத்துக்கொள். சொன்ன மாதிரி 200 இருக்காரு. உனக்கு 100 ரூபா, எனக்கு 100 ரூபா. பெட்ரோல் போட்டு நம்ம போலாமா? வேண்டாம், இது வெயிட் பண்ணு. எங்க அப்பா கிட்ட கொடுக்க சொல்லி காட்டுக்காரங்க தேங்காய் காசு கொடுத்தாங்க. 10,000 அது இருந்துட்டு போகுது. 10,000 ரூபா அவருக்கு கொடுத்துட்டு இவர்கிட்ட 10,000 ரூபா கொடுத்தா 20,000 தருவாரா? 10,000 வீட்டுக்கு கொடுத்து 10,000 ரூபா நம்ம செலவு. நீ 5,000 நான் 5,000, ஓகேவா? அதிகமா ஆசைப்படுறோம்னு தோணுது. வந்த வரைக்கும் லாபம், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற. ஆமா, உன் கையாலேயே கொடு, பாத்துக்கலாம். சாமி சொல் பக்தா. இவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது சாமி, ஏதாவது பார்த்து செய்யுங்கள் சாமி. பக்தா, தொகை அதிகமாக உள்ளதால் இந்த முறை நீங்களும் கண்களை மூடி அப்பனை வழிபடுங்கள். நான் மலையேறும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் நினைத்தது நடக்கட்டும். பத்தாங்கிற சத்தம் ஒன்றும் ஓகேடா. ஒரு நம்மளே பாப்போமா? டேய், சாமிஜி காணடா. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, இப்படியே பாதிலேயே போயிடலாம், பெட்ரோல் காசா மிச்சம் வாழ்ந்துங்களடா. எனக்கு என்ன தெரியும் அவர் இப்படி பண்ணுவானு. இப்ப 10,000 ரூபாய்க்கு நான் எங்க அப்பாட்ட வா போலாம்.